Good morning students. Lathe and drilling practical labல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exercise number 8 eccentric turning அப்படின்னு சொல்லுது. eccentric turning அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக ஒரு பீஸில் ஒரு சென்டர் இருக்கும், ஃபேஸிங்கில் ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு சென்டர் நம்மளாக க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக அதை சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு டயமீட்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் எக்ஸென்ட்ரிக் டேர்னிங் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸென்ட்ரிக் டேர்னிங் உண்டான ஒர்க் பீஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள டயமீட்டர் வந்து யூஸ்வலாக நம்ம பண்ண டயமீட்டர், ரைட் சைடு உள்ளது தான் எக்ஸென்ட்ரிக். ஸோ அந்த எக்ஸென்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உண்டான சென்ட்ரல் லைனுக்கும் ஒரு எக்ஸென்ட்ரிக் ஆகிருக்கு. அந்த எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி இந்த பீஸில் பார்ப்போம். இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்களா, டயமீட்டர் தான் யூஸ்வல் டயமீட்டர் 30 mm, 50 mm லென்த்துக்கு எடுத்துடுறோம். அப்போ டேர்னிங் பண்ணி முடித்தோடனே ஆஸ் யூஸ்வல் சேம்பரிங் போட்டுடுறோம். இப்போ சேம்பரிங் போட்டு முடிச்சுட்டு இந்த நம்ம டேர்னிங் பண்ணது 50 mm பண்ணாமல் 95 mm இருக்குது பார்த்தீங்களா. டோட்டலாக அந்த 95 mmக்குமே 30 mm நம்ம டேர்ன் பண்ணிடும். டேர்ன் பண்ணிட்டு ரெண்டு சைட்லேயுமே ஃபேஸிங் பண்ணிடும். ஃபேஸிங் பண்ணிட்டு சென்டர் பாருங்கள், சென்டர் உள்ள எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கா 3 mm. அப்போ ரெண்டு சென்டருக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 3 mm. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 mm ஏதாவது ஒரு சைடில் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். மூவ் பண்ணி அதை சென்டராக க்ரியேட் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு 25 mm டயாவுக்கு டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 mm. இப்போது டயமீட்டர் 25 அப்படின்னா 12.5க்கு கேம்பஸில் ரேடியஸ் எடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த சர்க்கிள் என்ன பண்ணுறோம், பஞ்ச் அடித்து அந்த பஞ்சை நம்ம ஒரு பீஸை வந்து நம்ம லேத்தில் செக் 4 ஜா செக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கிங் கேஜ் இல்லை செட்டிங் கேஜ் ஒன்று இருக்குது. அந்த செட்டிங் கேஜில் நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள், அந்த சர்க்கிளை வச்சு என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். அந்த சர்க்கிளை செட் பண்ணி நம்ம அந்த 4 ஜா செக்கில் அதுக்காக நம்ம அந்த ஓன் அவுட் இல்லாமல் கரெக்டாக செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை டேர்னிங் பண்ண போகிறோம். இப்போ அந்த டேர்னிங் பண்ணுறது எப்படின்றத லேத்தில் பார்ப்போம். பார்த்தீங்களா, போர்டில் பாருங்கள் எக்ஸென்ட்ரிக் டேர்னிங். இப்போ இதை தான் நாங்கள் இங்கே பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் உள்ள டயமீட்டர் 30 mm. இப்போ அந்த 30 mm 50 mm நம்ம ஆக்சுவலாக பண்ணணும். இப்போ நம்ம பண்ண போகிறது டோட்டலாக ஓவரால் லெங்க்த்துக்குமே நம்ம 30 mm டயமீட்டர் முதல்ல டேர்ன் பண்ணிடும். டேர்ன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த சென்டர் பாயிண்ட் ஃபேஸ் ரெண்டு சைட்லேயும் ஃபேஸ் பண்ணிடுறோம். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 mm எக்ஸென்ட்ரிசிட்டி 3 mm இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 mm சென்டர் நகட்டி அந்த சென்டர் பாயிண்ட்டுக்காக டயமீட்டர் 25ல் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறோம். சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அந்த சர்க்கிளில் பஞ்ச் அடித்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறோம். செட் பண்ணி வச்சுட்டு நம்ம லேத்தில் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணுறோம். செட் பண்ணி நம்ம டேர்னிங் பண்ணுறது 45 mm லெங்க்த்துக்கு டேர்ன் பண்ணுறோம். ஸோ இதான் எக்ஸாக்ட்லி நம்ம பண்ண போகிற மெத்தட். இதை லேத்தில் எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது 3 ஜா செக். இதில் 3 ஜா இருக்கும். இந்த 3 ஜாவுக்கும் கீ வந்து ஒரு ஹோலில் உள்ள கீயை நம்ம ஆப்ரேட் பண்ணாலே 3 ஜாவும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு ஹோலை நம்ம ஆப்ரேட் பண்ணாலே 3 ஜாவும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் 3 ஜா செல்ஃப் சென்ட்ரிக் செக், அதில் யூனிவர்சல் செக்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம எக்ஸென்ட்ரிக் ஃபார்ம் பண்ண போகிறது 4 ஜா செக். பார்த்தீங்களா, இதில் 4 ஜா இருக்குது. இப்போ 4 ஜாவுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் மேலே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் ஆப்ரேட் பண்ணால் தான் மூவ் ஆகும். அதில் மேலே மூவ் ஆகுதா, மேலேங்களும் மூவ் ஆகுதில்ல. ஸோ இதே மாதிரி எல்லா ஜாஸும் ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட்டாக அந்த ஹோலை ட்ரில் பண்ணால் தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் 4 ஜா இண்டிபெண்ட் செக் அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்றைக்கி பண்ண போகிறது இந்த 4 ஜா செக்கில் தான் நம்ம இந்த எக்ஸென்ட்ரிக் ஒர்க் பீஸை பண்ண போகிறோம். இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்றதை இனிமேல் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இதான் முன்னால் இருக்கிறதா செட்டிங் கேஜ். இந்த செட்டிங் கேஜை யூஸ் பண்ணி தான் பார்த்துங்க, இதுதான் செட்டிங் கேஜ். இந்த செட்டிங் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பீஸுக்கு உண்டான அந்த எக்ஸென்ட்ரிசிட்டியை செட் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே டச் ஆகுது. இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் 3 mm கேப் விழுகணும். நமக்கு தேவை எக்ஸென்ட்ரிசிட்டி 3 mm. ஸோ 3 mm வர்றதுக்காக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜாவையும் மேலேங்களையும் பாருங்கள் ஒன்று லூஸ் பண்ணி ஆப்போசிட் டைட் பண்ணுவோம்.
இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கேப் இல்லை, கரெக்டாக டச் பண்ணியிருக்கு. ஆப்போசிட்டில் பாருங்கள் அப்படியே 3mm கேப் இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டிக்காக நம்ம செட் பண்ணக்கூடிய மெத்தட். பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி. இப்போது ஆக்சுவலாக நம்ம 3 ஜார் சக்கரை போட்டோம்னா இந்த வைப்ரேஷன் இருக்காது. இப்போ நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி போடுறதுனால இந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக 3mm எக்ஸென்ட்ரிசிட்டிங்களா, அதனால் அந்த ஒரு வாப்ளிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து டெப்த் ஆஃப் கட் கம்மியாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா நம்ம இதை எடுக்கணும். டேர்னிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எந்த பக்கம் அதிகமாக டச் ஆகுதோ அங்கே தான் நிறையா எடுக்கும், இன்னொரு சைடில் எடுக்கவே எடுக்காது. ஏன்னா ஒரு சைடில் கேப் இருக்கும், ஒரு சைடில் கேப் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால தான். இப்போது கேப் இருந்த சைடில் எடுக்காது, கேப் இல்லாத சைடில் எடுக்கும், நிறையா எடுக்கும். இப்போ எப்போது முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்ஃபேஸும் கரெக்டாக டச் ஆகிறப்போ இந்த எக்ஸென்ட்ரிக் கரெக்டாக வரும். இப்போ 2வது ஸ்டெப் கொடுக்குறோம். 2வது ஸ்டெப்லேயும் ஃபுல்லாக டயமீட்டர் ஃபுல்லாக எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஃபுல்லாகும். இப்போ இதில் ஓரளவு கரெக்டாக டயமீட்டர்லையும் எல்லா சைட்லையும் எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள், எடுத்துட்டு இதே மாதிரி நமக்கு 24 mm வர வரைக்கும் ஒவ்வொரு எம்மாக எடுத்து கொடுத்து நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸென்ட்ரிக் ஒர்க் பீஸ். ஸோ இதில் பாருங்கள், ஒரு சைடில் ப்ளைனாக இருக்குது, இன்னொரு சைடில் பாருங்கள் எக்ஸென்ட்ரிக். பார்த்தீங்களா, இதோட டயமீட்டர், இதில் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸென்ட்ரிக் டர்னிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சென்ட்ரு வந்து 2 வேரியபிள் சென்டர் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இது எக்ஸென்ட்ரிக் டர்னிங் சொல்லி சொல்கிறோம். சரிங்களா?